கால அனைவருக்கும் ஆஸ்ட்ரிச் பறவை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டுனா தன்னுடைய தலையை வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சிக்கும். அதே மாதிரி சில மனிதர்களும் இருக்கிறாங்க. அதாவது தனது உடலில் வந்து ஏதோ ஒன்று தவறு இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஆனால் டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க, பரிசோதனைகளும் பண்ண மாட்டாங்க. டாக்டர்கிட்ட போனால் பரிசோதனை பண்ண ஏதாச்சும் பெரிய வியாதின்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம். இப்படியே எதுக்கு எடுத்தாலும் பயம். உடம்பு மட்டும் இல்லை, காரியங்கள் செய்கிறதுலேயும் வந்து பயம், தயக்கம். அதனாலே இந்த காரியத்தை செய்யாமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தனக்கு வியாதி இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். தன்னால் வியாதி சரியாயிரும்னு சொல்லி மூட நம்பிக்கைலாம் அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு இது தவறுன்னு தெரியும், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு தான் ஆஸ்ட்ரிச் எஃபெக்ட்னு சைக்காலஜியில் சொல்லுவாங்க, அல்லது ஆங்ஸைட்டி அவாய்டன்ட் பர்சனாலிட்டி ட்ரைட்டுன்னு சொல்லுவாங்க. இதனாலேயே எந்த காரியத்தையுமே தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் பின்னாடி விளைவுகள் வரும்போது குய்யோ முறையோன்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க. என்ன பண்ணணும் இவங்க அப்படின்னா, அதாவது இந்த தள்ளி போடுறதுனால வரக்கூடிய பின் விளைவுகள் இருக்குல்ல, அதையும் நினச்சி அதில் தள்ளி போடாமல் அந்த காரியத்தை கொஞ்சம் சட்டுன்னு முடிச்சிட்டனா வர்ற நாட்பட்ட நல்ல விளைவுகளையும் யோசித்து பார்க்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி கடினமான எமோஷன்ஸை அடிக்கடி வாழ்க்கையில் வந்து சந்தித்து பழகி மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும். இதுதான் அவங்க செய்யணும். நன்றி, வணக்கம்.